இளைஞர்களே, மாணவர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக பிஜேபியோட தேர்தல் கூட்டணி வச்சிருக்காங்க. இப்போ பிஜேபியோடைய வரலாறு பார்த்தீங்கன்னா, மராட்டியத்தில் சரத்பவார் கட்சியை உடைச்சு அஜித் பவார்ன்ற ஒருத்தரை உருவாக்கி அவரை துணை முதலமைச்சராக்குனாங்க. அதே மாதிரி மராட்டிய சிங்கம்னு சொன்ன பால் தாக்கரேவுடைய கட்சியை உடைச்சு ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரேன்ற 2 பேரை உருவாக்குனாங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா சிண்டேன்ற ஒருத்தரை உருவாக்கி கட்சியை உடைச்சு நாசம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அதிமுகவையும் நாளைக்கு இதே நிலைமைக்கு தான் கொண்டு வர போகிறாங்க. ஒரு பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக விழுங்கிடுன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் பெரிய நகைச்சுவை. இப்போ பிஜேபி பார்த்தீங்கன்னா வாயை பொழந்துட்டு ரெடியாக வச்சுருக்கு அதிமுக விழுங்குறதுக்கு. எடப்பாடி பழனிசாமி வாண்டடாக போய் தலையை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு. இதில் போய் விடுதலை சிறுத்தைகளை திமுக விழுங்கிடுன்னு சொல்லி அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. நாளைக்கு அழிய போகிற கட்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. அதிமுக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, அழிய போகுதுன்றது உறுதியாயிருச்சு. ஏன்னா பிஜேபியுடைய வரலாறு அப்படிதான் இருக்கு. எந்த ஒரு கட்சியும் வளர்த்து விட்டு தானும் வளர்ந்து பிஜேபி வளர்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஒரு கட்சியை அழிச்சிட்டு அது மேலே அட்டனக்கால் போட்டு அமர்ற கட்சி தான் பிஜேபி. அந்த வகையில் அதிமுக நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறது. அது அதிமுக தொண்டனும் பார்த்து என்ன செய்யறதுன்னு தெரியாம விழி பிதுங்கி போயிருக்காங்க.